இச்சை மற்றும் திருப்தி. இக்காணொளி ஸ்வீடன் RFSU IPPF நிறுவனத்தின் தயாரிப்பாகும். இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கம் சுதேச மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளது. ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். எனவே உங்கள் உடலால் உங்களை திருப்திப்படுத்த உங்களுக்கான தனித்துவமான வழிகளை நீங்கள் கண்டறிய வேண்டும். சிலர் தங்கள் உடலை மெதுவாக தொடுவது மிகவும் திருப்திகரமான விஷயம் என்று காண்கிறார்கள். மற்றவர்கள் தங்கள் யோனிக்குள் எதையாவது திணிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உங்கள் உடலில் பாலியல் இன்பத்தை தரும் ஏராளம் இடங்களை கண்டறிய முடியும். அவ்வாறு உங்கள் உடலில் பாலியல் இன்பத்தை தரும் இடங்களை கண்டறிவது உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். பெரும்பாலானவர்கள் தாங்கள் பாலியல் திருப்தி அடைவதற்கான வழிகளை தாங்களே கண்டறிவார்கள். மேலும் அவர்கள் ஒவ்வொரு முறையும் உடலுறவு கொள்ளும் போது அதனை கையாளுவார்கள். உடல் முழுவதும் பாலியல் இன்பத்தை தரும் இடங்கள் இருந்தாலும் உடலின் சில பாகங்கள் தொடுகையின் போது விசேடமான உணர்திறன் கொண்டவையாகும். பாலியல் தொடுதலுக்கு மிகவும் உணர்திறன் வாய்ந்த பகுதி பெண்குறியின் கிளிட்டோரிஸ் ஆகும். பல பெண்கள் பெண்குறியை தீண்டுவதன் மூலம் உச்சகட்டத்தை அடைகிறார்கள். கிளிட்டோரிஸின் சில பகுதிகள் உடலுக்கு வெளியே அமைந்துள்ளன. இவை தலைப்பகுதி மற்றும் முன் தோல் ஆகும். ஆனால் கிளிட்டோரிஸின் பெரும் பகுதி உடலின் உட்புறமாக உள்ளது. நீங்கள் பாலியல் ரீதியாக தூண்டப்படும் போது யோனி திறந்து ஆழமடைகிறது. உங்கள் பிறப்புறுப்புகள் விரிவடைந்து தொடுவதற்கு மிகவும் உணர்திறன் கொண்டதாக மாறும். கிளிட்டோரிஸின் திசுக்கள் குருதி நிரம்பி விரைப்படைகின்றன. ஆண்குறிக்கும் இதே போன்று நிகழும். பாலியல் தூண்டுதலின் போது அது விரிவடைந்து தொடுவதற்கு மிகவும் உணர்திறன் மிக்கதாக மாறும். ஆண்குறியின் தலைப்பகுதி தொடுகையின் போது மிகவும் உணர்திறன் கொண்டது. நீங்கள் பாலியல் ரீதியாக தூண்டப்படும் போது யோனியின் சுவரில் ஈரப்பதம் கொண்ட வழுக்கும் அடுக்கு உருவாகிறது. இந்த ஈரப்பதம் லுப்ரிகேஷன் வழுக்கும் தன்மை என்று அழைக்கப்படுகிறது. யோனி வழுக்கும் தன்மை கொண்டதாக மாறாத நிலையில் உடலுறவு விரும்பத்தகாததாகவோ அல்லது வலி மிகுந்ததாகவோ இருக்கலாம். உங்கள் யோனிக்குள் எதையாவது திணிக்கும் போது அது வழுக்கும் தன்மை கொண்டதாக மாற்றப்படுகின்றது. உங்கள் யோனி வழுக்கும் தன்மை அடையவில்லை என்றால் நீங்கள் வழுக்கும் தன்மை கொண்ட எண்ணெய் பயன்படுத்தலாம். ஆயினும் அந்த நேரத்தில் நீங்கள் பாலியல் ரீதியாக தூண்டப்படாவிட்டால் வழுக்கல் தன்மையான எண்ணெய் மட்டும் பயன்படுத்துவது பாலியல் திருப்தியை அளிக்காது. நீங்கள் ஆணுறையுடன் வழுக்கும் எண்ணெய் பயன்படுத்தினால் தண்ணீர் அல்லது சிலிக்கன் கொண்டு தயாரிக்கப்பட்ட உராய்வு நீக்கியை மட்டுமே பயன்படுத்தவும். ஏனெனில் எண்ணெயால் செய்யப்பட்ட உராய்வு நீக்கியை பயன்படுத்துவதால் ஆணுறை உடைந்து போகக்கூடும். உங்கள் உடலில் அதிக பாலியல் திருப்தியை தரும் உறுப்பு உங்கள் மூளைதான். உடலுறவுக்கு முன் எண்ணங்கள், உணர்ச்சிகள், உங்கள் உடலை பற்றியும் உங்கள் துணையை பற்றிய உங்கள் உணர்வுகள் போன்றவை உங்கள் பாலியல் இன்பத்தில் தாக்கம் செலுத்துகின்றன. பாலியல் இன்பத்தை உணர உங்களுக்கு உடலுறவில் ஆசை ஏற்பட வேண்டும். நீங்கள் மற்றொருவருடன் இணைந்து அல்லது தனியாக பாலியல் இன்பத்தை பெறலாம். சுய இன்பம் என்பது உங்கள் உடலில் இருந்தே நீங்கள் சுயமாக பாலியல் இன்பத்தை பெறும் செயலாகும். மேலும் இது ஆண் பெண் வேறுபாடின்றி பெரும்பாலானவர்கள் மேற்கொள்ளும் ஒரு விடயமாகும். பெரும்பாலானவர்கள் ஒரு துணை இருந்தாலும் சில சமயங்களில் கூட்டாகவும் சில சமயங்களில் தனியாகவும் சுய இன்பம் மேற்கொள்வதுண்டு. வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வித்தியாசமான விடயங்கள் உங்களை பாலியல் ரீதியாக திருப்திப்படுத்தும். அதனால்தான் நீங்கள் உடலுறவு கொள்ளும் மற்ற நபரின் ஆசைகள் மற்றும் எல்லைகள் குறித்து வெளிப்படையாகவும் ஆர்வமாகவும் இருப்பது முக்கியம். நீங்கள் பாலியல் ரீதியாக விரும்புவதை உங்கள் துணையிடம் கூறவும் வெளிக்காட்டவும் முடிந்தால் பெரும்பாலும் உடலுறவு மிகவும் திருப்திகரமாக அமையும்.